இப்ப இந்த பித்ரு லோகம்ங்கிறது எங்க இருக்கு? யமதர்மனுடைய திசை எது அப்படின்னா, அதெல்லாம் தெற்கு தான். அதனால தான் இந்த தெற்குல இருந்து அவங்க புறப்பட்டு மாகாளி அமாவாசைக்கு வந்து திரும்ப வடக்கு போயிட்டு திரும்ப தெற்குக்கு இவங்க டிராவல் பண்றாங்க. இப்படி வந்து இங்க வந்து இப்படி டிராவல் பண்றங்காட்டி தான் இது முக்கோணம்னு இருக்கு இல்லையா? இந்த முக்கோணமே இது என்னன்னா, கர்ணம் வந்து மேல் பக்கம் இருக்குது. இப்ப நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, இத கொஞ்சம் அறிவியலாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கோணவியல் நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா இந்த வந்துரும். ஒரு குழந்தை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, "ஐயா உங்களுடைய எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பிஹெச்டில கூட இந்த அளவுக்கு எனக்கு யாரும் விளக்கம் குடுத்ததில்ல. ஆனா உங்களுடைய வீடியோக்குள்ள நீங்க இவ்வளவு விளக்கம் குடுத்துட்டீங்க. எனக்கு இந்த 4 விஷயத்த சொல்லிருங்க. சைன் தீட்டா, டான் தீட்டா, காஸ் தீட்டா, டிஃபரன்ஷியேட், இன்டகிரல்ல மட்டும் என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. எதுக்கு படிச்சேன்னே தெரியாம நான் படிக்கிறேன்." இந்த பித்ரு லோகத்துல இருந்து இங்க வந்தாங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? யார் பார்த்தா? இது தெற்க தான் இருக்குன்னு நாம சொல்றோம். எழுதி இருந்துச்சு, நம்ம படிச்சோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறேன். ஒருவேளை அங்கேயே இல்லன்னா, இது அந்த லோகத்திலே இல்ல, அது அந்த தெற்கு திசையிலேயே இல்ல. முதல்ல அப்படின்னே ஒண்ணு இல்ல அப்படின்னா, அப்போ முதல்ல ஒரு பாயிண்ட்ட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள்ல சைன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு பில்டிங்க நான் ஹைட் அளக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு கோணம் உருவாகும். 1, 2, 3 இதான் முக்கோணவியல். அப்ப என்கிட்ட ஒரு ஆங்கிள் உருவாகும். சைன் தீட்டா. அந்த பில்டிங்ல இருந்து ஹைட்டுக்கு ஒரு ஆங்கிள் உருவாகும். இது வந்து டான் தீட்டா. மேல இருந்து இங்க ஒரு ஆங்கிள் உருவாகும். காஸ் தீட்டா. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புரட்டாசி மாகாளி அமாவாசை எனக்கு தெரியும். எனக்கு ஆடி அமாவாசையும் தெரியும். இந்த தை அமாவாசையும் தெரியும். இதெல்லாம் எத்தனை டிகிரில இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இது எவ்வளவு தொலைவுன்னு எனக்கு தெரியும். இந்த 3 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இடைப்பட்ட தூரத்த உங்களால கண்டுபிடிச்சிட முடியும்.